வைகை நதி தென்மதுரை வைகை நதி. மலர், என்னடா பிரச்சனை? நான் வந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஒருத்தன் நடு ரோட்ல கூப்பிட்டு மிரட்டுறான். ஓஹோ, உங்களையும் கூப்பிட்டு மிரட்டிட்டாங்களா? அப்படின்னா அவங்க கிட்ட நீங்களும் சொல்லிருங்க. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பொண்டாட்டி செய்யற எதுக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிட முடியாது. எதுவானாலும் அவகிட்டே பேசிக்கங்கன்னு நீங்களும் சொல்லிருங்க. ஏன் அறிவுகட்ட அக்கா, மாமா கிட்ட போய் எப்படி பேசிட்டு இருக்க? ஏமா காயத்ரி, உங்களை நான் ஹால்ல தானே உட்கார வச்சுட்டு வந்தேன். நான் அங்கதான் மாமா இருந்தேன். இவன் உங்ககிட்ட பேசுற சத்தத்தை கேட்டுதான் இங்க வந்தேன். இப்படித்தான் அங்க வீட்லயும் எங்க அம்மா கிட்ட கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தா. அவங்க சொல்றத காது கொடுத்தே கேட்கல. ஆமா, நான் அப்படித்தான் பேசினேன். இப்ப நீ எதுக்கு காயத்ரி இங்க வந்திருக்க? அங்க சித்தி பேசினது பத்தாதுன்னு மிச்சத்தை பேசுறதுக்கு நீ இங்க வந்திருக்கியோ? ஆமா, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருந்த? உன்னையால அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. உன்னை என்ன நாங்க தண்ணி தெளிச்சா விட்டுட்டோம்? வரவங்க கிட்ட அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக மொத்தத்துல அப்படி சொன்னாலும் நாங்க சொல்லணும். ஆனா நாங்க சொல்றதை நீ கேட்க மாட்டே, அப்படித்தானே? இங்க பாரு காயத்ரி, என்னால பிரச்சனை வருதுன்னு அவங்க தான் அப்படி சொன்னாங்க. அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு யாராவது வந்தா இப்படி சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். வீட்டுல அப்படி சொல்லிட்டா இனிமேல் யாரும் அந்த வீட்டுக்கு என்ன தேடி போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல. அதான், அப்ப நீ பிரச்சனை பண்றதை நிறுத்த மாட்ட. இங்க பாரு காயத்ரி, என்னால நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க முடியல. எனக்கு தெரிஞ்சவங்க என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறப்ப அதை பார்த்துட்டு எனக்கு நின்று போகிறதுக்கு முடியல என்னால. சரி விடு, நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன் தலையில நீ ஏத்திக்காத. உன் நல்லதுக்கு தாங்க நாங்க எல்லாரும் சொல்றோம். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி விடு, இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னையால வராது. சரி வா, உட்காரு வா. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன், உட்காரு. என்ன? சாரி பார்ட்னர், ஆச்சி வீட்டில் வச்சு என்னை கொஞ்சம் மூட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த கோவத்தை உங்க மேல காட்டிட்டேன். என்னையால உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். காயத்ரி நீ உட்காரு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மாமா, அக்கா பேசினதை நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவ எப்பவுமே இப்படித்தான், எல்லாரும் எடுத்தறிஞ்சுதான் பேசுவா. இவளால எப்பவும் எங்களுக்கு பிரச்சனை தான். சொன்னாலும் கேட்க மாட்டா. இன்னைக்கு சொல்றதுக்காக தான் மெனக்கெட்டு எங்க அம்மாவையும் வர சொன்னாங்க ஆச்சி. அவங்க சொல்லியும் கேட்கல, எங்க அம்மா சொல்லியும் கேட்கல. எல்லாரையும் திட்டி விட்டுட்டு வந்துட்டா. இங்க வந்து உங்களையும் திட்டிட்டு இருக்கா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களோட செல்வாக்கு என்ன, உங்களோட கம்பீரம் என்ன, அது ஏதாவது இவளுக்கு புரியுதா? அக்கா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டா மாமா. அங்க எங்க வீட்டு சைடு எல்லாரும் என்ன தெரியுமா மாமா பேசிட்டு இருக்காங்க? எப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு அக்கா வரப்போறாளோ அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அவளும் அதுக்கு ஏத்த மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கா பாருங்க. இன்னும் வேற என்னென்ன பேசுறாங்க? அது நிறைய பேசுறாங்க மாமா. உங்களுக்கு அக்கா கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க அக்காவுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு அங்க எங்க வீட்டு சைடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சும் அக்காவுக்கு நல்லபடியா வச்சு வாழ தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, எனக்கே அப்படித்தான் தோணுது. என்ன தோணுது? உங்களோட அழகுக்கு, கம்பீரத்துக்கு, உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற செல்வாக்குக்கு அக்கா கொஞ்சம் கூட பொருத்தமான பொண்ணே கிடையாது மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா? நல்ல கம்பீரமா பைக்ல வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்பேனர், நீ எப்ப வந்த? வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க போறாங்கன்னு கூட தெரியாம இருக்க நீ வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு. அண்ணனோட பைக் சவுண்ட் கேட்டது, ஒரு ஆட்டோ சவுண்ட் கேட்டது. அண்ணன் டீ குடிக்க மாட்டாரு நேரத்துக்கு. அப்போ ஆட்டோல யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? அவங்களுக்கு தான் டீ கொண்டு போறியா? எங்க சித்தி பொண்ணு இருக்கால, என் தங்கச்சி காயத்ரி, அவ தான் வந்திருக்கா. ஓஹோ, உங்க வீட்டுல இருந்து மட்டும் இங்க யார் வந்தாலும் டீ குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. நான் மட்டும் எங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு காஃபி கேட்டா, அதுவும் என் செலவுல பால் வாங்கி பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு காஃபி போட்டு கொடுன்னு கேட்டா உங்க அண்ணன் மீச வச்ச ஆளு முறைக்கிறாரு. அவனை பத்தி என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து யாராவது இங்க வந்தாங்கன்னா வரும்போதே பால் பாக்கெட், டீ பவுடர் இல்லைன்னா காஃபி பவுடர் வாங்கிட்டு வர சொல்லு. மாமா, உங்களுக்கு இருக்கிற கம்பீரத்துக்கும் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் உங்க கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு பொண்ணு தான் மாமா உங்களுக்கு பொண்டாட்டியே வந்திருக்கணும். நல்லா அழகா அடக்க ஒடுக்கமா குனிஞ்ச தலை நிமிராம நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டுற மாதிரி ஒரு பொண்ணு தான் மாமா உங்களுக்கு ஒய்ஃபா வந்திருக்கணும். நீங்க சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம நீங்க சொல்றதே வேதம்னு நினைக்கிற பொண்ணு தான் மாமா உங்களுக்கு ஒய்ஃபா வந்திருக்கணும். அதாவது உங்களை மாதிரின்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்லை மாமா. மாமா, நீங்க என்ன வாங்க போங்கலாம் கூப்பிட வேண்டாம், வா போன்னு கூப்பிடுங்க, அதான் நல்லா இருக்கும். எங்க அண்ணனுக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எங்க வீட்டு சைடுல அப்படியெல்லாம் ஒரு கண்டிஷன் போடலைன்னா இந்நேரத்துக்கு எங்க அக்கா மாதிரி ஒரு அடங்காத பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல மாமா. நீங்க இப்ப சிங்கிளா தான் இருந்திருப்பீங்க. என்ன சே, இப்படி ஏடா கூடமா உங்களை மாட்டி விட்டுட்டாங்க என்ன மாமா? என்ன மாமா ஒண்ணுமே சொல்லாம போறாரு?
யோசிக்கிறாரோ? இந்த அக்காவுக்கு மாமா என்னெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாரு, இப்பவும் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனாலும் இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லை. அக்கா, டீ எடுத்துட்டு வந்துட்டியா? உள்ள அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? என்ன பேசிட்டு இருந்தேன்? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீ பண்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் பேசாதக்கா, இப்படியெல்லாம் இருக்காத. உன்னை மாத்திக்கோ. மாமா பாரு உனக்காக எவ்வளவு பண்றாரு. அவருக்காக நீ என்ன பண்ணியிருக்க? யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு நகை போடுவாங்களா கட்டிக்க போற பொண்ணுக்கு? உன்னைய தாங்குன்னு தாங்குறாரு. ஆனா நீ இப்படி இருக்க என்னமோ. கொஞ்சமாவது மாறுன்னு. இந்தா டீயை குடிச்சிட்டு கிளம்பு. எனக்கு டீலாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க பாரு. அங்க ஒன்னால வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் பேசி சமாதானப்படுத்து ஆச்சியே. ஏன் ஸ்பேனரு, இந்த வீடு துடைக்கிற மாஃபு உன் தங்கச்சி தானே? ஆமா. ஆனா இவன் ஒன்ன மாதிரி இல்ல. எவ்வளவு அறிவா பேசுறான்னு பாத்தியா? என் அண்ணனுக்கு நீ கொஞ்சம் கூட மேட்ச் இல்லையா? எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறான்னு பாரு. ஏய் குட்டி பிள்ளை நில்லு. நீ ஃபோன் பண்ணி வெண்ணிலா கிட்ட பேசின விஷயத்த வெண்ணிலா அவங்க வீட்ல சொல்லிட்டா போல. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். சரி, அப்போ அவங்க வீட்ல மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? அப்படி எதுவும் தெரியல. ஆனா வெண்ணிலா சொன்னதை அவங்க வீட்ல நம்பல. எப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? நான் கெஸ் பண்ணேன். அதெல்லாம் மூளை இருக்கிறவங்க தானே பண்ணணும். நீ ஏன் பண்ற? சரி கோச்சுக்காத, சொல்லு, எப்படி கெஸ் பண்ண? எங்க அண்ணனை கூப்பிட்டு மறுபடியும் ஏதோ சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு தான் எங்க வீட்ல இன்னைக்கு என்னை கூப்பிட்டு விட்டாங்க. ஓ, நல்ல டோஸ் வாங்கிட்டு வந்தியா? ஆமா, அது மட்டும் இல்லாம நான் வர்ற வழியில என்னை ஒருத்தன் பைக்ல வந்து மிரட்டிட்டு போனான். முதல்ல அவன் யாருன்னு சொல்லு. அவனை கூப்பிட்டு நான் ஷேக்கன் பண்ணணும். ஒன்னேவே மிரட்டிட்டு போயிருக்கான்னா எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் அவனுக்கு. குட்டி பிள்ளை மேற்கொண்டு என்ன செய்யறது வெண்ணிலா விஷயத்துல? இங்க இரு. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம், கேட்டோம், அதை அவகிட்ட சொல்லிட்டோம். அதுக்கு மேல அவ பாடு, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பாடு, அவளை கட்டிக்க போறவன் பாடு. நமக்கு என்ன? கொழுந்து அவன் உன் ஃப்ரெண்டு. ஆமா ஸ்பேனரு, ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் அவளை கூப்பிட்டு வார்ன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க. நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். மாமா, உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் உங்க பர்சனாலிட்டிக்கும் உங்க கைக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான் மாமா உங்களுக்கு பொண்டாட்டியா வந்திருக்கணும். நல்லா அழகா அடக்க ஒடுக்கமா குனிஞ்சு தலை நிமிராம நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு தான் மாமா உங்களுக்கு ஒய்ஃபா வந்திருக்கணும். அதாவது உங்களை மாதிரின்னு சொல்லுங்க. என் அண்ணனுக்கு நீ கொஞ்சம் கூட மேட்ச் இல்லையா? எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறான்னு பாரு. ஹாய், நான் யாருன்னு தெரியுதா? நீங்க உங்களை கல்யாணத்துல பார்த்தேன். ஆமாம், உங்கள் மதனி எங்கள் அக்கா தான். ஆமா ஆமா, கஸ்தூரியோட அண்ணா நீங்க. ஆமாம் காயத்ரி, என்ன இந்த பக்கம்? அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. கிளம்பியாச்சோ? ஆமா. தனியாவா போகிற? ஆமா, ஆட்டோல தான் வந்தேன். ஆட்டோலயே போயிடுவேன். ஏன் யாரையாவது ட்ராப் பண்ண சொல்ல வேண்டியதானே? யாரு டிராப் பண்ணுவாங்க? எங்க மாமா வழியில பஜார்ல என்ன பார்த்தாரு. வீட்டுக்கு தான் போறாரு. கூட வர்றேன்னு சொன்னேன். வண்டியில ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன்னைய அவன் வண்டியில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டானா? அவன் அப்படித்தான் சீன் போடுவான். சரி, நானும் உனக்கு மாமா தான். வரையா? நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோல போயிடுவேன். நானும் உன் மாமா தான் காயத்ரி, என்னை நம்பி வரலாம். இல்ல, நம்புறதுக்கு நம்பாததுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு பார்த்தேன். இதில் என்ன சிரமம் இருக்குது? எங்கள் அக்காவை உங்கள் அண்ணனுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிட்டோம். நீங்க நல்லா ஜோவியலா பழகுறீங்க. ஆனா எங்க மாமா அப்படி இருக்க மாட்டாரோ? அது அவன் கொஞ்சம் அப்படித்தான். ஆமாம், உங்கள் அக்கா காலையில் தான் அங்கே உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது என்னமோ முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சுட்டு வந்தாங்க. என்ன விஷயம்? எங்க அக்காவா? எங்க அம்மா பிடிச்சி நல்லா திட்டி விட்டாங்க. அதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வந்தா. அப்படியா? என்னாச்சு? என்னாச்சுன்னா தேவையில்லாத வேலையா பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி தான் இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதான் கூப்பிட்டு திட்டி விட்டாங்க. கல்யாணம் முடிச்சாச்சு, இனிமேலாவது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா ஒழுக்கமா இருன்னு. சொல்ல வேண்டியதான். அப்புறம் பெரியவங்கன்னு வீட்டில் எதுக்கு இருக்காங்க? அப்புறம் காயத்ரி, நீ ஐடியில் தானே ஒர்க் பண்ணுற. இன்னைக்கு லீவா உனக்கு? லீவ் போட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, எங்க மாமா மாதிரியா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். வா காயத்ரி, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன். தேங்க்ஸ். இது என்ன மல்லிகைப்பூ? யாருக்கு? யார் வாங்கிட்டு வந்திருக்காங்க?
ஒருவேளை இவர் வாங்கிட்டு வந்திருப்பாரோ? கேப்பமா. பார்ட்னர், ம் பார்ட்னர், இங்க பாருங்களேன், என்னைய பாருங்களேன். என்னடா? இங்க மல்லிகைப்பூ இருக்கு. யார் வாங்கிட்டு வந்தாங்க? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கா? உங்களுக்கு எதுக்கு? அது காதில் கொஞ்சம் வச்சுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களே நிறைய வச்சு விட்டுட்டாங்க. எதுக்கு நம்ம வேற தனியாக வச்சுக்கிட்டுன்னு அந்த பக்கம் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். பார்ட்னர், யார சொல்றீங்க காதுல பூ வைக்கிறாங்கன்னு? யார் அந்த வேலையை பண்ணுறாங்களோ அவங்கள. நான் ஒன்றும் உங்க காதுல பூ வைக்கல. நான் உங்களை சொல்லலையே. பார்ட்னர், இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நேரா பேசுங்க. நான் நேராக தானே பேசுகிறேன், திரும்பிக்கிட்டே பேசுகிறேன். பார்ட்னர், எனக்கு கோவமா வருது. ஏதாவது திட்டிடுறேன் உங்களை. ஆஹா, இல்லைன்னு திட்ட மாட்டீங்களா? பார்ட்னர், மத்தியானம் நான் உங்ககிட்ட பேசுனதை மனசுல வச்சுக்கிட்டு தானே நீங்க இப்படி பேசுறீங்க. இல்லடா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, சரி போகட்டும். பூ யாருக்கு? மறுபடியும் முதல்ல இருந்தா அதான் சொன்னனே. பார்ட்னர், மத்தியானம் உங்ககிட்ட நான் கோவமா பேசினதுக்கு சாரி கேட்டுட்டேன் பார்ட்னர். இப்போ வேணாலும் ஒரு தடவை சாரி கேட்டுறேன். அது வீட்லயே என்னை டென்ஷன் படுத்திட்டாங்களா? இங்க நான் அப்செட்ல உட்காந்துருக்கும் போது நீங்களும் வந்து யாரோ மிரட்டினதா சொன்னீங்களா? என்னையும் யாரோ மிரட்டினாங்க பார்ட்னர். அந்த கோவத்துல அந்த டென்ஷன்ல உட்காந்துருந்தேனா நீங்க அப்படி பேசவும் கோவம் வந்துருச்சு. உங்களை யார் மிரட்டினது? அது எனக்கு யாருன்னு தெரியல. ஆனா இது என்னோட விஷயம். நீங்க தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, சரி சரி. நான் உங்களை என்ன பேசுனேன்? நீங்க ஒன்றும் பேசல. ஆனா நான் தான் கோவப்பட்டுட்டேன். அதுக்கு தான் சாரி. என்ன ப்ளீஸ்? சரி. சரியா? இப்ப சொல்லுங்க, இந்த பூ யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்க பார்ட்னர், அந்த கணக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்க, யாருக்கு வாங்குனீங்க? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்காக பார்ட்னர் ஆசையா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாரா? நான் தான் அவரை கோவப்படுத்திட்டேனா? அதான் இவருக்கும் கோவம் வந்துருச்சு போல. பார்ட்னர், என்ன? இந்த பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமா குனிஞ்சு தலை நம்புறாம நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே அப்படி இருக்கணுமா? அப்படி இருந்தாதான் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? எது? என்னது? இன்னொருக்க சொல்லுங்க. இல்ல, ஒன்றும் இல்லை. இல்ல, பொண்டாட்டின்னா புருஷன் கைக்குள்ள அடங்கி புருஷனுக்கு கீழே அப்படி இருக்கணுமா? அப்படி இருந்தாதான் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு உங்களுக்கு. எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வந்தா தூங்குங்க. அப்படின்னா நீங்க லைட் ஆஃப் பண்ணணும், அப்பதான் தூங்க முடியும். சரி, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்டேன், ஆஃப் பண்ணிடுறேன். நான் இவ்வளவு சொல்றேன், ஏதாவது கோவம் வருதான்னு பாரு. எதுத்தே பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி நான் சண்டை போடுவேன்? இது எங்க அண்ணனா இருக்கணும். பதிலுக்கு பதில் பேசுவான். வச்சு சப்புன்னு ஒரு அரை வச்சு சண்டையை முடிச்சிருவேன். இங்க பாருங்க. இந்த முடிச்சிட்டேன்டா, இன்னும் ஒரு பக்கம் தான் இருக்கு. அதை பார்த்துட்டா டேலி ஆயிடும். அப்புறமா ஆஃப் பண்ணிடுறேன், நீங்க தூங்குங்க. சரி, இந்த பூ எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க, நான் தலையில வச்சுக்கிடுவேன். சரி, வச்சுக்கோங்க. எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க, வாங்கிட்டு வந்த உடனே எதுக்கு கொடுக்கல? கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். நீங்க கோவமா மூட் அப்செட்டா இருந்தீங்க, அதான் கொடுக்கல. என்னது இது? இங்க பாருங்க பார்ட்னர். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லி தானே கல்யாணம் பண்ணோம். ஆமா. அப்புறம் எதுக்கு இப்ப என்ன குறை சொல்றீங்க? நான் எங்கடா குறை சொன்னேன்? ஆமா, சொல்லல. இப்ப சொல்லல, இனிமேலும் சொல்லக்கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன். சரி. என்னையால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன அப்படி வந்தா கேளுங்க. சரிடா, சரி, நீங்க படுங்க. நான் இந்த முடிச்சுட்டேன், ஆஃப் பண்ணிடுறேன் லைட்டை, தூங்கிடலாம். ஐயோ, நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆச்சி வீட்டில் தான் எல்லாரும் என்னை திட்டுனாங்க. அங்கே கோவப்பட்டுட்டு வந்தேன். சரி, இவர் என்னை ஒன்றுமே கேட்கல. இவர்கிட்ட எதுக்கு நான் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு இருக்கேன்? ஆனாலும் பதிலுக்கு இவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படின்னு மலர், நீ பண்ணுறது தப்பு. ஆனாலும் பார்ட்னர், முடிச்சுட்டேன்டா, தூங்கலாமா? இல்லை, என் தங்கச்சி வந்திருந்தா. ஆமா. அவளை எங்கே பார்த்தீங்க? பஸார்ல பார்த்தேன். நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா?
ஆமா. உங்க பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல, ஆட்டோ பிடிச்சு கொடுத்தேன், ஆட்டோல தான் வந்தாங்க. ஏன் நீங்களும் வீட்டுக்கு தானே வந்தீங்க, பைக்லயே உட்கார வச்சு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஆட்டோக்கு காசு தேவையில்லாத செலவு தானே. என்ன பார்ட்னர், ஆமா தானே? ம், ஆமா. அடுத்த தடவை அவங்கள பார்த்தா அப்படியே செஞ்சிடுறேன். அறிவு கிட்ட மலரு. இப்ப இவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக என்னத்தையாவது போட்டு உளறிக்கிட்டு இருக்க. தூங்கலாமாடா? இப்ப இவர்கிட்ட இருந்து நீ என்னதான் எதிர்பார்க்கிற? இவர் என்னதான் சொல்லணும், என்னதான் செய்யணும்னு நீ நினைக்கிற? மலர், ஆ ஆ ஆ தூங்கலாம். இந்த பொண்ணுன்னா பொம்பளை பிள்ளைன்னா அப்படித்தான் இருக்கணுமோ? என்ன அப்படி முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்பதை விடுச்சு நானும் இந்த கேள்வியை வேற வேற மாதிரி கேட்டு பார்த்துட்டேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த கேள்விக்கு மட்டும். என்ன என்ன பார்ட்னர்? இப்ப நான் இங்கே தூங்கவா இல்ல வெளியே போய் படுத்துக்கவா? இங்கே படுங்க. இப்ப நான் அந்த பூ வச்சுக்கிடவா எப்படி? அது உங்க இஷ்டம். நீங்களே ஏதாவது ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுபடியே செய்யுங்க. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆனா மலரு, மத்தவங்க சொல்ற மாதிரி நீ வெளியில பாக்குறதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்ல, இவர்கிட்ட பாக்குறதுதான் தேவையில்லாத வேலைன்னு தோணுது. எல்லாரும் உன்னை திட்டிட்டு இருக்காங்க, இவர் ஒரு வார்த்தை அதை பத்தி கேட்கல. நீ தான் தேவையில்லாம போய் அவர் வாயை பிடுங்கி எடுக்கிற. இவர் மட்டும் என்ன, உன்னை மாதிரி பொண்ணுதான் பிடிக்கும்னு சொன்னா என்ன குறைஞ்சா போவாரு? இல்ல காயத்ரி சொன்ன மாதிரி ஒருவேளை இவருக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு இவரும் நினைக்கிறாரா? அதனால பிடிக்கலையா? பிடிக்கலன்னு எப்படி பூ வாங்கிட்டு வருவாரு? ஷோ, இப்ப இருக்கிற பிரச்சனையில இது வேற. முதல்ல இந்த வெண்ணிலா பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். தூங்கும், காலையில பாப்போம். வேல்மயிலா, என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் என் பிள்ளைக்கு தான். அப்படி இருக்கும்போது உன் சொத்துக்கு நான் எதுக்குப்பா ஆசைப்பட போறேன்? அது எனக்கும் நல்லா தெரியும் சந்திரா. என்னை நல்லா நீ புரிஞ்சுக்கிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணு இப்படி சொல்லிருச்சு, அதை என் மருமகளும் கேட்டுட்டு நம்பி உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டான்னு நினைக்கும் போது, சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? இப்ப அவளையே கூப்பிடுறேன், பேசுங்களேன் நீங்க. டே நிலாக்கண்ணே, அப்பா பாரு, மாப்பிள்ளையும் உன் மாமாவும் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, என்னன்னு காலு. ஏம்மா, எங்களை பத்தி யாருமா உங்ககிட்ட தப்பு தப்பா சொன்னது? கடவுளே, என்ன ஆனாலும் மலரக்காவையும் எம்கே சாரையும் காட்டி கொடுத்துடவே கூடாது. வெண்ணிலா, ஆ? யாராவது என்னை பத்தியோ இல்ல எங்க அப்பாவை பத்தியோ உங்ககிட்ட தப்பா சொன்னாங்களா? இல்லையே. அப்புறம் எதுக்கு திடீர்னு எங்களை பிடிக்காம போயிடுச்சு? என்ன காரணம்? காரணத்தை நான் சொல்றேன். ஏய் மலரே, உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னது? யாரும் வர சொல்லல, நானா தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க நிலாப்பா, நீங்களும் உங்க குடும்பமும் முக்கியமா வெண்ணிலாவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் தான் வெண்ணிலா கிட்ட அப்படி சொன்னேன். அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க என்னெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அண்ணனை கூப்பிட்டு மிரட்டுறது, எங்க வீட்டுல ஆளை விட்டு மிரட்டுறது, நான் போற வழியில எல்லாம் என்னைய மிரட்டுறது, இல்ல என் புருஷனை மிரட்டுறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? மலரு, நீ எங்க வந்து யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, இவரும் இவங்க பையனும் ஹோட்டல்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏதோ ஒரு பிளான் போட்டு உங்களை ஏமாத்த போறாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. அதுலயும் வெண்ணிலா ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கிறதுனால அவளோட இன்னசென்ட் இந்த பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். வெண்ணிலா ரொம்ப அப்பாவி பொண்ணு, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க. நீங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் வெண்ணிலாவை எச்சரிக்கை பண்ணேன். ஏம்மா, யாருமா நீ இப்படி எங்க மேல தேவையில்லாம அபாண்டமா பழி போடுற? சார், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்களும் உங்க பையனும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்டி ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கல? அப்படி ஒரு ஹோட்டல் எங்கம்மா இருக்கு? நாங்க எங்கம்மா அங்க போனோம்? எங்களுக்கு சொந்த வீடு எல்லாமே சென்னையில இருக்கு. நாங்க இங்க வேல்மயிலனை பாக்குறதுக்காக தான் வந்தோம். அதனால ஹோட்டல் தமிழ்நாடுல தான் தங்கி இருக்கோமே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி எந்த ஹோட்டலுக்கும் நாங்க போகலையே. அந்த ஹோட்டலே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும்போது நாங்க எதுக்குமா நீ சொல்ற மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்க போறோம்? வேல்மயிலா, இந்த பொண்ணு வேற யாரையோ பார்த்துட்டு தப்பா ஏதோ புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் பார்த்தது உங்களையும் உங்க பையனையும் தான். அன்னைக்கு நான் இந்த இடத்துல தானே இருந்தேன். அன்னைக்கு தான் உங்களை முதல்ல பார்த்தேன். அன்னைக்கு தான் நீங்க ஹோட்டல்ல பேசினதையும் நான் கேட்டேன். வேல்மயிலா, நிச்சயமா இந்த பொண்ணு வேற யாரையோ தான் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மலரு, இப்ப இந்த நிமிஷம் இந்த இடத்த நீ காலி பண்ணலன்னு வை. என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ஆளை விட்டு மிரட்டுவீங்களா? ஏய், நான் எதுக்கு உன்னை ஆளை விட்டு மிரட்ட போறேன்? அந்த அளவுக்கு தராதரம் தெரியாதவனா நானு? என் வீட்லயும் 4 பொம்பளை ஆளுங்க இருக்காங்க, நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை. உன்னை எதுக்கு நான் ஆளை விட்டு மிரட்ட போறேன்? என்ன வேல்மயிலா, கடைசியில உன்னையும் இந்த பிள்ளை கோளாறு சொல்லுது.
ஒருவேளை இந்த பிள்ளை ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணா? இல்லங்க, அப்படியெல்லாம் இல்ல. மலரக்கா நல்லவங்க. ஏமா மருமகளே, வேற யாரையோ பார்த்துட்டு என்னைத்தான் பார்த்தேன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு. சரி விடு, நானாவது வெளியாளு, அந்த பொண்ணுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளு. உங்க அப்பா பக்கத்து வீட்டு ஆளுங்க தானம்மா நீங்க. உங்க அப்பாவையும் தப்பு தப்பா பேசுது, ஆளு விட்டு மிரட்டினாரு அப்படி இப்படின்னு. மலரு, நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உங்க அண்ணே உங்க ஆட்சி எல்லாரும் உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை நீ கெடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்க. ஆமா, என்னைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க அதனால நிம்மதியா இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. அப்பதானே நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும், வெண்ணிலாவும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். அதுக்கு தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். மலரு, கொஞ்சம் பார்த்து பேசுமா. அவங்க தான் நான் அந்த ஹோட்டலுக்கே வரலன்னு சொல்றாங்கல்ல. பார்வதி அக்கா, நான் நிஜமாவே இவங்க 2 பேரையும் தான் பார்த்தேன். இவங்க 2 பேரும் பேசினதை நான் கேட்டேன். வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு தான்க்கா நான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டி எனக்கு இங்க வந்து இப்படி எல்லாம் பேச்சு கேட்கணும்னு ஏதாவது தலையெழுத்தா சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் நண்பனோட பொண்ணை என் பிள்ளைக்கு கட்டணும்னு நினைச்சதுக்கு இப்படி ஒரு அபாண்டமான பழியா என் மேல விழணும். சரி வேல்மயிலா, இந்த பொண்ணு சொல்றது உண்மையினே வச்சுக்கிடுவோம்ப்பா. இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடுவோம். நீ உன் பொண்ணுக்கு வேற நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வை. அப்போ நான் கிளம்புறேன். ஏம்மா நீ நல்லா இருப்பம்மா, நல்ல 4 பிள்ளை ஊட்டிய பத்து சந்தோஷமா இருமா. டேய் சந்தோஷ், கிளம்புடா. சரிங்கப்பா. சந்திரா நில்லு. யாரோ என்னமோ சொன்னதுக்காக நம்ம நட்பை நான் கொச்சப்படுத்துவேனா? இல்ல வேல்மயிலா, இது சரியா வராது. ஆரம்பத்திலேயே எங்க மேல ஒரு கரும்புள்ளி விழுந்துருச்சு. இனிமேல் நாங்க பண்ற சின்ன ஏதாவது ஒரு தப்பு கூட உனக்கு பெருசா தான் தெரியும், சந்தேகப்படத்தான் தோணும். அப்படின்னா நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிடலன்னு அர்த்தம். உட்காரு முதல்ல. இல்ல வேல்மயிலா, நான் கிளம்புறேன். உட்காருன்னு சொல்றேன்ல. மலரு, வெளியே போ. போறேன். அதுக்கு முன்னாடி என் புருஷனை நீங்க ஆளை விட்டு மிரட்டினதுக்கு என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. இப்ப நீ மரியாதையா வெளியே போறியா? பார்வதி. மலரு, மலரு. பார்வதி அக்கா, நான் சொல்றது முழுக்க முழுக்க சத்தியம். நான் நிஜமாவே இவங்கள தான் பார்த்தேன். இவங்க பேசுனதையும் கேட்டேன். தப்பு தப்பா பேசுனாங்கக்கா. உங்க குடும்பத்தை ஏதோ பண்ண போறாங்க. சரிம்மா, சரி, பாத்துக்கிடலாம். நீ வா. பாத்துக்கிடலாமா? என்னத்தக்கா பாத்துக்கிட போறீங்க? இவங்க உங்களை ஏமாத்தி நடுத்தருல நிக்க வைக்கிறதையா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. நீ வா. என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அவர் பார்த்துக்கிடுவாரு. நீ வா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையாக்கா? எல்லாம் புரியுதுமா. வா, நம்ம வெளியே போய் பேசுவோம். வா பார்வதி அக்கா. மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வேல்மயிலா. நீ போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் நானும் சம்மதிச்சேன். என் பிள்ளையையும் சம்மதிக்க வச்சு உன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு அனுமதிச்சேன். ஆனாலும் நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன்னை சந்தேகப்பட்டேன்னா, நான் உன்னை குறை சொன்னேன்னா தான் நீ வருத்தப்படணும். கண்ணு, நீ உள்ள போடா. அப்பா. போடா கண்ணு. அப்பா இருக்கன்ல, அப்பா இருக்கேன், அண்ணங்க இருக்காங்க, பாத்துக்கிடுவோம். நீ போ. பிள்ளை கூட போய் இருங்க. சரிங்க மாமா. வேல்மயிலா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் சும்மா இருந்தா சரியா வராது. என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் என் சந்தோஷ் பேர்லயும் வெண்ணிலா பேர்லயும் ஜாயிண்டா எழுதி வச்சிடுறேன். எனக்குன்னு சென்னையில ஒரு வீடு இருக்கு, அது போக நம்ம பிசினஸ் இருக்கு, அது மட்டும் எனக்கு போதும். மற்ற எல்லா சொத்தையும் சந்தோஷ் பேர்லயும் வெண்ணிலா பேர்லயும் ஜாயிண்டா எழுதி வச்சிடுறேன். அப்பவாவது நீ என்ன நம்புவேல? நான் உன்னை சந்தேகப்படவே இல்லையே. இருந்தாலும் என்னோட சந்தோஷத்துக்காக இதை செய்யறதுக்கு என்னை நீ அனுமதிக்கணும். உன் இஷ்டம் சந்திரா, உன் இஷ்டம். சந்தோஷ், உனக்குப்பா? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. அப்படின்னா கல்யாணத்துக்கு மறுநாளே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். அதோய், ஐயா கண்ணு. என்னதா இங்க உட்காந்துருக்க? குளிர் அடிக்குது பாரு, உள்ள வா. ஐயா, வீடு போட்டி கிடக்கு. வீடு பூட்டி கிடக்கா? மலர் இன்னும் வரலையா? ஆமாய்யா, பேத்தி பிள்ளைய இன்னும் காணும். ஷோ முடிஞ்சா 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல அத்தா? ஆமாய்யா, மணி 8 ஆக போகுது, இன்னமும் காணும். வீடு பூட்டிட்டா போனாங்க? ஏன் அவங்க போகும்போது நீ எங்க போன? ஆத்தா ஃப்ரெண்டு பிள்ளைய பாக்குறதுக்கு போயிருந்தேன். சரிதான், காலங்காத்தாலேயே வா. இன்னைக்கு ஏகாதசியில அதான் கோயிலுக்கு போனோம். ஆத்தா நேரத்திலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் இல்லையா, வந்து பார்த்தா பூட்டி கிடக்குன்ட்டு வாசல்லே உட்காந்துருக்கேன். சரி, அதுக்கு ஏன் வாசல்லே உட்காந்துருக்க? பெரியம்மா வீட்டுல போய் உட்காந்துருக்க வேண்டியதானே? உங்க பெரியம்மாளும் கோயில்ல தான் இருக்கா. அரவிந்தன் கஸ்தூரி யாருமேவா இல்ல? யாருமே இல்லையா? நான் என்ன வேண்டதலுக்கா வெளியே உட்காந்துருக்கேன். சரிதான். சரி, இவனுங்க உன் சின்ன பேரன்? குட்டி பிள்ளை வீட்டுக்குள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்கான் போல. அவன் பூடிசு செருப்பு எல்லாமே வெளியே தான் கிடக்கு. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கானா? ஆமா, அவன் வண்டி கூட வெளியே தான் நிக்குது பாரு. அவனை உள்ள வச்சு கதவு பூட்டிட்டா போயிட்டாங்க. சத்தியம் மீறி
நகரமும் நீதான். ஹலோ